சண்முகபரணி சீரியல்ல இப்போ அட்டகாசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். வெங்கடேஷோட தில்லுமுல்லு எல்லாம் வந்து நம்ம சண்முகத்துக்கு தெரிஞ்சோனே, அவங்க செமையா வந்து மாஸ் பண்றாங்க. வெங்கடேஷ வந்து காமெடியா ஆக்குறாங்க. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோவும் கேளுங்க. விஷயம் சுத்தமா போமாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். மாமனார் வந்து அவர்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு. அப்பனா ஏதோ ஒரு பிரச்சனை குடுக்கணும்னு தான் நெனைக்கிறாரு. ஓ! எசக்கி வந்து அடிக்கணும்னு சொல்லி திட்டம் போட்டுட்டு இருக்காரா? சரி பார்ப்போம், பார்ப்போம். மாமனாரே நீ 8 அடி பாய்ஞ்சேன்னா, நான் 64 அடி பாய்வேன். என்கிட்டயே உன்னோட தந்திரமான திட்டமா? அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே சேர்ல வந்து உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. சண்முகம் குடும்பம்லாம். அவங்களுக்கு கட்டுனோன வந்து கரெக்ட்டா வந்து எதுவுமே தெரியாத மாரி தான் கட்டியிருக்காங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து, இந்த பக்கம்லாம் உட்காந்தா வெயில் அதிகமா இருக்கு. நம்ம எல்லாரும் வந்து அந்த பக்கம் போலாம் அப்படின்னு சொன்னோன வந்து, சரி சண்முகம்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து சவுந்தரபாண்டி உட்கார்ற இடத்துக்கு வந்து வந்துட்டாங்க போல இருக்கு. மாமனாரே நீ அங்க உட்கார்ந்தா தான் கௌரவமா இருக்கும். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நான் இந்த இடத்துல தான் உட்காருவேன். அந்த இடத்துக்குலாம் நான் போமாட்டேன்னு சொல்லி, சண்முகத்துக்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சவுந்தரபாண்டி, யோவ்! நீ என்ன சொன்ன? எங்களுக்கு எதிர்த்தாப்புல உட்கார்ந்தா தானே உனக்கு மரியாதைன்னு சொன்னேன். எங்க கூட உட்கார்ந்தா உனக்கு எப்படி மரியாதை இருக்கும்? ஆமால்ல. நமக்கு இப்படியெல்லாம் உட்கார்ந்தா கௌரவமா இருக்காதுன்னு சொல்லி பாண்டியம்மா வந்து அந்த பக்கம் வந்து உட்கார வச்சிடுறாங்க. அக்கா தெரிஞ்சு பண்ணுதா? தெரியாம பண்ணுதா? ஒண்ணும் புரியலையே! அப்படின்னு சொல்லி பட்டமா இருக்காங்க. நான்லாம் சேர்லலாம் உட்கார மாட்டேன். அப்பன்னா நீ வந்து ஏதோ ஒரு திட்டம் போட்டிருக்கியா? அப்படின்னு சொன்னோனே, அச்சச்சோ! எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுறத விட அடி வாங்கினாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்முகம் வந்து சொன்னதுனால அப்படியே கேஷுவலா வந்து உட்காந்துடுறாங்க. நம்ப சவுந்தரபாண்டியும், பாண்டியம்மாவும். பாண்டியம்மாவுக்கு ஒண்ணும் தெரியல. "அக்கா இங்க உட்காந்தா சில பல கிஃப்ட்டெல்லாம் கிடைக்கும்." "அப்படியாடா தம்பி?" "ஆமாங்க்கா. அதுவும் உனக்கு தான் வந்து கிடைக்கும். எனக்கும் மேபி கிடைக்கலாம். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்க." அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியெல்லாம் இல்ல தம்பி. நல்லா வாங்கணும். வாங்குனா தானே நெறையா வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போ முடியும்." கண்டிப்பா வந்து எடுத்துட்டு போலான்னு சொல்லி அடிய தான் வந்து இன்டைரக்ட்டா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ப சவுந்தரபாண்டி. உடனே வந்து அவருக்கு வந்து தெரியவே இல்ல. எந்த பக்கம் போறதுன்னு தெரியவே இல்லையே. சரி பானைய எதுக்கும் வந்து ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு 4, 5 அடி அடிப்போம்ன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து பாண்டியம்மாவ பார்த்தோன்னா, இங்க தான் இருக்காங்கன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட்டா கண்டுபிடிச்சு பாண்டியம்மாவ சும்மா வெளு வெளுன்னு வெளுக்குறாங்க அந்த இடத்துல. யாருமே வந்து தடுக்க போல. எல்லாரும் வந்து சந்தோஷமா வந்து சிரிச்சுட்டு இருக்காங்க. கரெக்ட்டா அடிக்கிற தம்பி. அடி அடி. உன்னால முடியும் தம்பின்னு சொல்லி சண்முகத்தோட டீம் எல்லாரும் வந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. உடனே கடைசியா தான் வந்து முத்துப்பாண்டி வந்து தடுக்கலான்னு இருக்கிறப்ப, எசக்கி வந்து தடுத்துடுறாங்க. நம்ம முத்துப்பாண்டிய, "இருங்க, இருங்க. நம்ம இதுக்காக தானே ஆவலோட வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்." அப்படின்னு சொன்னோன வந்து, அந்த இடத்துல சவுந்தரபாண்டியையும் வந்து சேர்த்து வச்சு டிஷும் டிஷும் பண்றாங்க அந்த இடத்துல. அவங்களோட அசிஸ்டன்ட். வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஒரு பக்கம் வந்து சேர்லாம் வச்சு கவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம சவுந்தரபாண்டி. தம்பி வந்து இதுக்காக தான் வந்து கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு இருந்தானா, நமக்கு தான் வந்து ஒண்ணும் புரியலையா அப்படின்னு சொன்னோனே, கடைசியா வந்து நம்ம முத்துப்பாண்டி வந்து தடுத்துடுறாங்க அந்த இடத்துல. "தம்பி என்ன தம்பி இப்படியெல்லாம் ஆயிப்போச்சு? நான் தான் அவன்கிட்ட பேசி திட்டம் போட்டு வச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது அவைங்க தான் வந்து சண்முகம் எல்லாம் கண்டுபிடிச்சுட்டு, இந்த பக்கம் மாறி உட்கார்றாங்கன்னா, நீ வந்து என்ன சொன்ன? இந்த பக்கம் உட்கார்ந்தா தான் மதிப்பு மரியாதையா இருக்கும்னு சொன்னல்ல. எப்படி கிஃப்ட்டெல்லாம் வந்து வீட்டுக்கு நெறைய எடுத்துட்டு போறியா?" அப்படின்னு சொன்னோனே வந்து காமெடியா வந்து சிரிக்கிறாங்க. நம்ம எஸ்ஸுக்கு டீம் எல்லாம் சேர்ந்து. எல்லாம் கண்கொள்ளா காட்சியா இருக்கு. ஆனா தடுக்கணும்னு எனக்கு தோணவே இல்ல. அதனால தான் உன் புருஷன் கைய வந்து புடிச்சுக்கிட்டியாங்கிற மாரி காமெடியா வந்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து எல்லாரும் வந்து இனிமேட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நல்லா இருக்குங்கிற மாரி செல்லக்கனி வந்து சொல்லும்போது, அறிவழகன் வந்து வராங்க அந்த இடத்துல. வந்தோனே வந்து என்ன சொல்றாங்கன்னா, "இந்தாங்க உங்களுக்காக நான் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு" சொல்லி குச்சி ஐஸ் வந்து எல்லாருக்கும் வந்து குடுத்துக்கிட்டு இருக்காங்க. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். "மாமா இங்க வாங்க மாமா" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அறிவழகன் வந்து வெங்கடேஷ் வந்து கூப்பிடுறாங்க. "யாருக்கு யாருடா மாமா? நீங்க தானே வந்து எனக்கு மாமா" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கூப்பிடுறாங்க. "என்ன சொல்ற? நான் சண்முகத்தோட தம்பி. அப்பன்னா என்ன ஆகுறது? நான் வந்து மொற வச்சு தானே உங்கள கூப்பிட முடியுங்கிற" மாரி காமெடியா வந்து பேசிட்டு இருக்காங்க. "நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த பானை அடிக்கிற போட்டியில வந்து கலந்துக்கங்க. பானைய வந்து அடிச்சீங்கன்னா, அதில இருக்கிற 5 பவுன் சங்கிலி வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு கிடைச்சுச்சுன்னா எப்படி கௌரவமா இருக்கும். நெனச்சு பாருங்க. ரத்தனா கழுத்தில போட்டீங்கன்னா, உங்களுக்கு தான் ரத்தனா. யாராலயும் மாத்த முடியாது. உங்க மனைவி உங்க மேல இருக்கிற கோவத்தெல்லாம் வந்து விட்டுட்டு, அப்படியே அன்பா, பாசமா வந்து ஆயிடுவாங்க" அப்படின்னு சொன்னோனே, "மாமனாரே, நான் வந்து இந்த போட்டியில வந்து கலந்துக்க போறேன். தேவையில்லாம கலந்துக்காதீங்க. அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வந்து அடிக்கலாம் முடியாது. நீங்க வந்து தோத்து போயிடுவீங்க" அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் இல்ல மாமா. நான் வந்து பெரிய ஆளுன்னு நிரூபிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு." "சரி, யாரு விட்டது?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கண்ண கட்டலான்னு வராங்க. நம்ம வெங்கடேஷ் கண்ணன். அப்பன்னு பார்த்து, "நான் 5000 தரேன் உனக்கு. இந்த சந்தர்ப்பத்த பயன்படுத்திக்க." "பாத்தி, உள்ளுக்குள்ள இருக்கிறது ரூ. 2,00,000க்கு மேல. அப்படி இருக்கும்போது 5000 தரேங்கிற. சரி 10,000 தரேன். நீ என்ன சொல்ற? வேற யாரும் இவ்வளோலாம் உனக்கு பணம் குடுக்க மாட்டாங்க." சரிங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த இடத்துல தெரியுதா? நல்லாவே தெரியுது. அப்படின்னு சொன்னோனே,
வெங்கடேஷ் கொஞ்சமாவது புத்திசாலித்தனமாக வந்து கொஞ்சம் கீழே தரையடிக்கிறது, மிஸ் பண்ணுறது, தள்ளி தள்ளி போகிறது, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கணும். ஆனால் அவர் வந்து எனக்கு தான் நல்லா தெரியுதேன்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டாக வந்து அவர் மாட்டுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல. உடனே வந்து வெட்டுக்கிளியிலேருந்து எல்லாரும் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. சண்முகம் பாத்தியா, நம்ம குடும்பத்தில் சேர்ந்தவங்களே வந்து இப்படியெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் சரியில்லை, பின்னாடி இருக்கிறவன் வந்து காசு வாங்கிட்டான் போல இருக்கு அப்படின்னு சொன்னோன்னு வந்து சரி வெட்டுக்கிளி நான் சொன்ன மாதிரியே பண்ணுப்பா அப்படின்னு சொன்னோன்னு வந்து அந்த பானையை வந்து கீழேயும் மேலேயும் வந்து இறக்குவாங்கள்ல, அவங்க வந்து கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம வெட்டுக்கிளி. என்ன இது இவர் கரெக்டாக வராரு, அவனுக்கு நல்லாவே வந்து தெரியுது. அட பாவமே, பார்க்குறது வந்து சொல்லி கொடுக்குற தொழில், இவன் வந்து இப்படி வந்து தில்லுமுள்ளெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கானா, நீ என்ன பண்ணணும்னா நானே பார்த்துக்கிறேன், இந்த பானை கிட்ட அவன் குச்சி கூட வராது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அவர் மாஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த குச்சி வச்சு பானையை அடிக்கலான்னு சொல்லி யோசிக்கும்போது கரெக்டாக வந்து மேலே வந்து தூக்கிடுறாங்க. என்னடா அது, எடுத்தோடனே வந்து ஜெயிக்கிற மாதிரி வந்ததுனால தான் அவங்க எல்லாருக்கும் வந்து சந்தேகம் வந்துடுச்சு. அவசரப்பட்டுட்டோமோ, சரி நம்ம புத்திசாலித்தனமாக தான் வந்து இவனை ஏமாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு எங்கேயோ பார்க்குற மாதிரி பார்த்துட்டு அடிக்கலான்னு பார்க்குறாங்க. டக்குன்னு வந்து தூக்கிடுறாங்க. மிஸ் ஆகிடுது. அப்போனா இந்த வாட்டி அடிக்கிறப்ப ஜம்ப் பண்ணி தான் அடிக்கணும். அப்படி ஜம்ப் பண்ணி அடித்தா மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியுங்கிற மாதிரி அந்த இடத்துல வெங்கடேஷ் வந்து புரிஞ்சுக்கிட்டு ஜம்ப் பண்ணுறாங்க. இவர் ஜம்ப் பண்ணி அடிக்கலான்னு பார்க்குறாரா, ஜம்ப் பண்ண நொடியே வந்து பானை வந்து மேலே வந்து போயிடுது. உடனே இவங்களால் வந்து அடிக்க முடியல. அப்படியே வந்து குச்சியை பிடிச்சிட்டே வந்து கீழே வந்து பொத்துன்னு வந்து விழுவுறாங்க. செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் பார்க்குறதுக்கு. இதுக்கு தான் வேணாம் வேணான்னு ஏன்டா அவன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டியான்னு சொல்லி இந்த 10,000 பணம் தரேன்னு சொல்லியிருந்தாங்களே, அவங்கள்ட்ட கேட்டோன்னே தெரியலப்பா, நீ வந்து இப்படியெல்லாம் விளாண்டனா எல்லாருக்கும் தெரிய தான் போகுது, உன்னால் எனக்கு தான் வந்து கெட்ட பேர், பானையை அடிக்கிற மூஞ்சியை பாரு அப்படின்னு சொல்லி கண்ணாமண்ணு அவங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். என்ன எல்லாம் நல்லா தெரிஞ்சிச்சு போல இருக்கேன்னு சொல்லி சண்முகம் வந்து நக்கல் பண்ணுறாங்க. நல்ல வேலை இவன் அடிச்சிருவானோன்னு நினச்சி நானும் பயந்துட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல அறிவழகன் வந்து காமெடியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் எனக்கு என்ன வயசாகுதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். நம்ம கிராமத்தோட பேரு புகழ் எல்லாத்தையும் காப்பாற்றணும்னா இந்த உரியடிக்கிற போட்டியில் என்னை விட்டால் வேறு யார் இருக்கான்னு சொல்லி சவுந்தரபாண்டி வந்து களத்தில் வந்து இறங்குற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல செம காமெடியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம். இவரும் வந்து ஏதாவது ஒன்று தெரிகிற மாதிரி இருப்பாரோ, என் மாமனாரெல்லாம் அவ்வளோ கேவலமாலாம் யோசிக்க மாட்டார், அவர் புத்திசாலித்தனமாக தான் வந்து யோசிப்பாருன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சண்முகம் வந்து பேசுகிறாங்க. ஆமாம், சவுந்தரபாண்டியெல்லாம் இவ்வளோ காமெடியெல்லாம் பண்ண மாட்டார், என்ன பண்ணுவார், ஆனால் நிச்சயம் ஏதாவது ஒரு தில்லுமுள்ளு பண்ண தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம சண்முகம். அப்போ தான் வந்து நம்ம பாண்டியம்மா வந்து சொடக்கு வந்து போடுறாங்க அந்த இடத்துல. உடனே வந்து அந்த சத்தத்துக்கு ஏற்ற மாதிரியே வந்து கரெக்டாக வந்து நவுந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம பின்பக்கமாக இருக்கோமா, சொடக்கு வந்து இந்த பக்கம் கேட்குது. அப்போனா அக்கா தான் வந்து பானைக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறா. ஓகே ஓகே சூப்பராக புரியுதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. சொடக்கு போட்டு அப்படியே வந்து கிட்டக்க வர மாதிரி தான் இவங்க வந்து திட்டம் போட்டிருக்காங்க போல இருக்குது. இது வந்து நம்ம சண்முகம் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி வந்து வெங்கடேஷை காமெடி பண்ணாங்களோ அதே மாதிரி சவுந்தரபாண்டியனை எப்படி காமெடி பண்ணுவாங்கன்னு வெயிட்